கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் ஆரம்பிச்சிட்டோம். நெருங்க வந்துச்சோம், ஃபோன் வருது. ஓகே கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் மோட்டோ விளாக் ஆரம்பிக்கிறோம். கடந்த ஒரு வாரமாக ஒரு விளாக் கூட போடல, ஆனால் ஷார்ட்ஸ் மட்டும்தான் அதிகமாக போட்டிருப்பேங்க. வண்டி வந்துட்டீங்கன்னா ஃபுல் ட்ரை. நம்ம இப்போ ஃபுல் ட்ரைன்னா வண்டி பிளிங்க் அடிக்காமல் இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது நம்ம இப்போ லைட் அப்படி சார்ஜ் போட்டிருந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா அப்படி காமிச்சிருக்குங்க, வேறு எதுவும் இல்லை. டாங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஓகே, நான் காலையில் விளாக் எடுத்தேங்க ஐஸ். அது பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் ட்ரை பாருங்க, பெட்ரோலும் ட்ரை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜுமே சுத்தமாக இல்லாமல் போச்சு. விளாக் எடுத்தது அப்படியே நம்மளுக்கே டிங் 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 அப்படின்னு அடிச்சுட்டு அது பாட்டுக்குன்னு ஆஃப் ஆகிடுது. 10 பாயிண்ட் இருந்துச்சு இத்தனைக்கும். நினைத்தில்லைங்க, ஆஃப் ஆகி போச்சு. இந்த பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா நம்மளோட கூகுளில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரித்து மேய்ஞ்சு ஆரம்பிச்சிட்டோங்க. நிறையா பட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுலேருந்து கற்றுக்கிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்ம வண்டி ஓட்டவும் கற்றுக்கிட்டோங்க. முதல்ல சின்னதாக அந்த பழட்டம் அந்த இது மட்டும் இருந்துச்சு, லேக் ஆகிறது இப்படி. இப்போ நம்மளுக்கு அந்த ஃபீலே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கையில் வந்துருச்சு. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் மூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகணும். நிறையா வேலை இருக்குங்க, நிறையா வேலையை பார்க்கணும். ஏன்னா அடுத்து நம்ம போகிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்தில் நம்ம விளாக் எடுத்துக்கு இருக்கோம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 14 நினைக்கிறேன், 14 7th மந்த்து ஜூலை. ஒரு காலத்தில் ஜூலைலலாம் நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி ஊர் சுற்றிக்கிற இந்த வயசு. ஓகேங்க, நம்ம வந்து பாரத் பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே நம்ம போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இப்போல்லாம் வர கண்டென்ட்டே நம்ம எடுக்கிறது இல்லை கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம். அந்த டயத்துலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலை வந்துடுதா, அதனால் எடுக்க முடியல. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம ரூபன் தம்பி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் எடுத்து வந்திருப்போம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா சென்னை போயிட்டாப்புல, தூத்துக்குடி போயிட்டாப்புல பட ஷூட்டிங் விஷயமா இருக்க. நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு அலாவுதீனுமே அவருமே போயிட்டாப்புல. இப்போ நம்ம வந்து பெட்ரோல் போட்டுட்டு நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால, ஒரு வாரம் ஆனதுனால இன்றைக்கி நம்ம அந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுக்க போகிறோம் நம்ம வண்டியை வச்சு. பார்த்தீங்கன்னா 2016 10th படித்தோம் நம்ம இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 years பேக் கழிச்சு நம்ம வந்திருக்கோம் மோட்டோ விளாகில். எப்படி வேறு லெவலாக இருக்குல்ல நம்ம ஸ்கூல் பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேஸ்கெட் பால் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விளாண்டுருப்போம். இதாங்க நம்ம ஸ்கூலு, மேடையெல்லாம் கட்டியிருக்காங்க. எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம மோட்டர் லாக் பண்ணிட்டு போகிறோம்ல, அதனால. ஓகே காய்ஸ், நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா காந்தி நகர் ரோட்டில் வந்துவிட்டோம். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ ஷூட்டில் கண்டினியூ பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, தெரியுதா? ரீசெண்டாக கூட நான் பைக் வாங்கினான்னு பார்த்தேன்ல. ஆமாம், டயர் மாற்ற வரும்போது நல்லா இருக்கீங்களா? சரி, வீலிங் பண்ணிக்கிட்டேன்ல, அதான் பார்க்கலான்னு போயிட்டுருவோம். பார்க்கலாமா? சரி, நான் ஒரு 2 ரவுண்ட் மட்டும் போய்க்கிறேன். இப்போ தான் அவங்க எடுத்தது. சரி, உன்னை பார்த்தேன் நான் அன்னைக்கு ஒரு தடவை பார்த்தேன். நீ எனக்குள்ள வீலிங் பண்ணிக்கிருந்தேன். இன்ஸ்டாகிராம் சரியா? சரி காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். மங்க வரியா? ஆனால் நம்ம வண்டியோட பெருசாக இருக்குது வண்டியா. வாவ், பரவாயில்லைங்க. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குங்க R15 சரி ஓகே, எவ்வளோ போகும் இது டாப் ஸ்பீடு? 156 போகுமா? என் வண்டிலாம் டெஸ்ட்டே பண்ணதில்லை. வேணாம் இல்லை, சர்வீஸ் முடியல. சரி, நான் இப்போ ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், விளாக் எடுத்து வந்துடுறேன். காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா
ஆர்எஸ் ஓட்ட போகிறோம். ரொம்பயுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. ப்ரோ எனக்கு வந்துடுறேன். ஆனால் 2 பக்கமும் இந்த 2 இதையும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ நேற்று பஸ்ஸுக்காக தட்டிட்டு பார்ப்பல. இங்கே பாருங்களேன், ஆங்கிள் பயங்கரமாக இருக்குங்க. வாவ், எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 60 தாங்க. வண்டி பூ மாதிரி இருக்குங்க. நம்ம R15 மாதிரிலாம் இல்லைங்க. ஆனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா இதில் வந்து அந்த இன்ஜினோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், 100 போயிடுச்சுங்க. அது வாட்டுக்கு பறந்துக்கு இருக்கு வண்டி. 130. பிரேக்கிங்கும் ஒரு லெவலாக இருக்கு. ஒன்றும் ஓகே தான். வாவ், செம்மையாக இருக்கு. சரி, ஓகே. வாவ், இங்கே பாருங்க கைஸ், பறக்குது வண்டி. நம்ம ஃப்ரெண்டு கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ நிப்பாட்டி இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி தான். இதோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் வேறு லெவலில் பண்ணிக்கலாம். பங்கு இங்கே பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியுது. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் வேறு லெவலாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்டிக்கரிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிப்பாட்டிட்டோங்க. பாருங்க, வேறு லெவலாக இருக்குது. இப்போ இதோட டாட்டில் சவுண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், பயங்கரமாக இருக்குங்க. சரி, ஓகே, வாங்க போகலாம். நம்ம ஃப்ரெண்டு நமக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருப்பான். ஓகே கைஸ், ஆஹா, இந்த பக்கம் திருப்புறப்பெல்லாம் சேஃப்டியாக திருப்பணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பைபாஸுங்க. சருன்னு வண்டி வந்து இருக்கும். ஓகே, ஒரே ஒரு த்ராட்டில் மட்டும் பண்ணி பார்ப்போமா? பீஸ்ட் மாதிரி போய்க்கிருக்குங்க. வண்டி பறக்குது. ஆத்தி வாப்பிள் வேற லெவலா இருக்கு ப்ரோ. பார்த்துதாங்க இந்த பேயை ஓட்டணும். ஏன்னா வாப்பிள் பார்த்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு. இந்த வண்டியை பற்றி தெரியாம பார்த்தீங்கன்னா ஓட்டாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட். R15க்கும் இதுக்கும் ரேஸ் வச்சோம்னா நம்ம வண்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இது 200cc, அது 155cc. வாவ், வேற லெவலாக இருக்குப்பா ஃபீலு. கீரில் ஆனால் இந்த மட்டும் கொஞ்சம் யூடியூப் விழ மாட்டேங்குது. ஸ்லிப்பர் கட்சி போட்டிருக்கியா? ஆ, ஆமாம். ஆமே பங்கு. ஆனால் வண்டி வேற லெவலு. நம்ம அங்கேருந்து வந்து நம்ம இந்த வாட்டரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேஸ்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா யார் குடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ சொல்லுவார். ப்ரோ பெரிய பெரிய செலிபிரிட்டிங்கெல்லாம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் செலிபிரிட்டி நம்ம பாபுவா இருப்பார். நான் எதிர்பார்க்குறேன். கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா காடை முட்டை ஒன்று வாங்கி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லி நம்மளோட வீடியோ சொல்கிறேன். வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம்.